ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ். வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பைனரி ட்ரேடிங் ஸ்கேமா இல்லையா, அது ரியலாக ப்ராஃபிட் பண்ண முடியுமா இல்லை ப்ராஃபிட் பண்ண முடியாதா, ப்ளஸ் நான் என்னுடைய இந்த 3 இயர்ஸ் ஜேர்னியில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், இந்த பைனரி ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ண முடியுமா, இல்லை இது ஸ்கேம் தானா இல்லை கேம்லிங்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருமே க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அது ஸோ எதுலனாலுமே ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் பைனரி ஸ்கேம்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா பேர் பைனரியில் இருக்கீங்க, ஃபாரெக்ஸு என்னென்னு தெரியாமல் நிறையா பேர் இருக்கீங்க. ஸோ இதில் ஒரு ஓவர்வியூவாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்கேமா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா 50-50 ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. 50% ஸ்கேமாக இருக்கும், ப்ளஸ் 50% ஸ்கேமாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏன் ஸ்கேமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்கேமாக இருக்குது அப்படின்னு காரணத்தை மோஸ்ட்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த யூடியூபர்ஸ்னால தான் நடக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறையா பேர் அவங்க லேக்ஸாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இல்லை ஒரே ட்ரேடில் 1 lakh or 2 lakhs ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஒரே நாளில் லீடர் போர்ட் டாப் $25,000 இந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்மளும் இதே மாதிரி ஒரே நாளில் $55,000 பண்ணலாம், ஒரு 1 lakh மேலே ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் உள்ளே இறங்குறாங்க. ஸோ அது ரியலே கிடையாது. ஒரே நாளில் 1 lakh or 2 lakhs அப்படின்றலாம் பைனரியில் ஈஸியாக பண்ண முடியாது. இது உங்கள் கேபிட்டலை பொறுத்து இருக்குது. ப்ளஸ் இந்த ஏன் இதை மெயினாக ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த புரோக்கர்ஸோட மேனிப்புலேஷன் இருக்குது மெயினாக. எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம கோடெக்ஸே எடுத்துட்டாலும் நீங்கள் ஒரு 1000 or 10,000 டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரே நாளில் உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ளிப் பண்ணுறீங்க அப்படின்னா, 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ இல்லை. அதே ஒரு 20,000 or 10,000 மேலே போட்டு ஒரே நாள் உங்கள் அக்கௌண்ட்டு டபுளாக ட்ரிபிளாக ஆக்குறீங்க அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க கோடெக்ஸ். இது நிறையா நடந்திருக்கு, ப்ளஸ் எனக்குமே பர்சனலாக நடந்திருக்கு. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் நான் பினமோவில் 1,700 டெபாசிட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அதை நான் ஒரு 8K மாற்றினேன். அன்றைக்கே என் அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிடுச்சு. இது மாதிரி நிறைய நடக்குது இந்த ப்ரோக்கர்ஸ் மேனிப்புலேஷன் மெயின். ப்ளஸ் இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த 1 minute டைம் ஃப்ரேம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நாலேஜ் மார்க்கெட்டில் நமக்கு நிறையா நாலேஜ் இருக்குது. ட்ரெண்ட் லைன், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆர்டர் பிளாக் நிறையா இருக்குது. அது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 1 minute சார்ட்டில் ஒர்க் ஆகுமா அப்படின்றது ஒரு இருக்குது. ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நாலேஜை இந்த 1 minute அந்த நாலேஜை ஒர்க் ஆகிரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம எதிர்பார்க்குறது பிரேக் ஆகாது அப்படின்னு எதிர்பார்ப்போம், ரிவர்ஸ் ஆகும்னு. பட் அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்பின்னிங் டாப் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகுன்ற போது, அந்த ஸ்பின்னிங் டாப் ஆகும்போது நீங்கள் டவுன் கொடுத்துருக்கும் போது அது க்ரீன் கலர் ஸ்பின்னிங் டாப்பாக மாறும். அப்போ உங்களுக்கு லாஸ் ஆயிடும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லிக்விடிட்டியை தொடர்ந்து ஹண்ட் பண்ணுவாங்க பைனரியில். நீங்கள் ரிவர்ஸ் ஆகும்னு நினச்சிப்பீங்க, அங்கே டோஜியோவோ கேப் டவுனோ சின்ன ஸ்மால் கேண்டிலாக கொடுத்துட்டு லாஸ் பண்ணி விட்ருவாங்க. இது மெயினாக நடக்குது. அதுவும் இல்லாமல் ப்ளஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ரியல் மார்க்கெட்டோடைய கேண்டில் ஸ்டிக் பார்த்திங்கன்னா MT4லையும் ட்ரேடிங் வியூலையும் தான் ரியலான மார்க்கெட்டோடைய கேண்டில் ஸ்டிக் ஓடும். இப்போ உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் டோஜி ஃபார்ம் ஆகுது, MT4லேயும் டோஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, கோடெக்ஸ்லையும் பினமோலையும் அது டோஜியாக இருக்காது. சம்டைம்ஸ் அது ஒரு ஹேமராக இருக்கும், இல்லைனா ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கும், ஸ்ட்ராங் கேண்டிலாக கூட இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே மேனிப்புலேட் பண்ணுவாங்க. நீங்கள் பினமோல கோடெக்ஸ்லேயோ ஒரே ட்ரேடில் ஓடிசியில் ஒரே ட்ரேடில் நிறையா பேர் அப் போடுறாங்க அப்படின்னா, அவங்க அதை டவுனாக மாற்றுவாங்க. மோஸ்ட்டாக நடக்கும். இது ஓடிசிலே நடக்குது. ரியல் மார்க்கெட்டில் பெருசாக பண்ண முடியாது. பட் அவங்க கேப் டவுனோ கேப் அப்போ மாற்றிட்டு அவ்வளோதான் விட்டுருவாங்க. ஸோ இதுதான் மெயினான ஒரு கான்செப்ட். ப்ளஸ் இந்த கோடெக்ஸே கிட்டத்தட்ட எனக்கு ஸ்கேம்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு லீடர் போர்டை பார்க்குறேன். இன்றைக்கி 23rd August. இன்றைக்கி நான் லீடர் போர்டு பார்க்குறேன். இன்றைக்கி ஒருத்தர் A1 ட்ரேடர், எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், A1 ட்ரேடர் அது B1 ட்ரேடர்னு ஒருத்தர் இருக்கார். $25 ப்ராஃபிட் பண்ணுறாரு, $25,000. ஸோ அதே மாதிரியே அவர் இந்த வீக்கில் மட்டுமே ஒரு 4 நாள் லீடர் போர்ட் டாப் 1 வராரு. அதாவது $100,000 ப்ராஃபிட் பண்ணுறாரு. அதே இது இந்த 1 வீக் முடிஞ்ச பிறகு நீங்கள் கோடெக்ஸோடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வீக்கில் யார் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேர் போட்டு அவங்க இவ்வளோ $1,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க, ஓகேங்களா.
ஸோ இப்போ நீங்கள் வந்து $100,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு அந்த B1 ட்ரேடரோ லைக் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்கார். ஆனால் உங்களுக்கு அந்த டெலகிராம் சேனலில் போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர் நேமாக இருக்கும். அவங்க ப்ராஃபிட் பண்ணது ஒரு $6,000 $7,000 அப்படின்னு காட்டும். அப்போ $100,000 பண்ணவங்க எல்லாமே ஃபேக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ், இந்த $100,000 பண்ணது எல்லாமே ஒரு ஃபேக் அக்கௌண்ட். அதாவது கோடெக்ஸ் அவங்க அஃபிலியேட்டுக்கு மெம்பர்ஸ்க்காக கொடுத்த ஒரு அக்கௌண்ட். ஓகேங்களா? அது வந்து ஒரு லைக் ஒரு ரியல் அக்கௌண்ட்டுன்னு பேர் இருக்கும், பட் லைவ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். பட் அது லைவ் அக்கௌண்ட் கிடையாது, கோடெக்ஸ் ப்ரொமோஷனுக்காக வந்து கொடுக்குற ஒரு அக்கௌண்ட். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அஃபிலியேட் லிங்க் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து நிறையா பேரை வந்து அட்ராக்ட் பண்ணணும், நிறையா பேர் வந்து நான் ட்ரேடிங்கில் பண்ணுறேன், நிறையா ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கோடெக்ஸ் அஃபிலியேட் வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா இந்த கோடு இருக்குது, அதாவது வெப்சைட்டை வந்து கோட் பண்ணலாம். வெப்சைட் கோடு வந்து $10 நினைக்கிறேன். அந்த கோடை வாங்கி போட்டிங்கன்னா டெமோ அக்கௌண்ட் வந்து லைவ் அக்கௌண்ட்டுன்னு காமிக்கும், எடிட்டே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அந்த ப்ரொமோஷன் அக்கௌண்ட் அவங்க வாங்கி நமக்கு ஒரே ட்ரேடில் $1,100 போட்டுட்டு அதை நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக காமிக்கிறாங்க. இதுதான் மெயின். ஓகேங்களா? இங்கே வந்து மெயினான விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. லைக் இப்போ வந்து நீங்கள் பேசிக்காக நீங்கள் அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க. நார்மலாக ஒரு ட்ரேடரை பார்க்குறீங்க, அவங்க சிக்னல் வந்து கொடுக்குறாரு டெய்லி, அவர் வந்து காமிக்கிறாரு, அவர் வந்து லைவ் அக்கௌண்ட்டே ஹைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, லைவ் அக்கௌண்ட்டே காமிக்கிறாரு அப்படின்னா ஒரே நாளில் $30,000, ஒரே நாளில் $3,000 $4,000 வச்சுக்கோமே. $3,000 $4,000 லைக் ஒரு வந்து ஒரு 2.5 lakhs பண்ணுறாங்க ஒரே நாளில் ட்ரேடிங். இல்லை ப்ராஃபிட் பண்ணுறாங்க, டெய்லி பண்ணுறாங்கன்னா அவங்க ஏன் உங்களுக்கு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க சிக்னல் தரணும்? 2.5 lakhsன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அவங்க சென்னையில் இந்த மாதிரி டெய்லி ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையிலே இருக்க தேவையில்ல அவங்க ஆக்சுவலாக. ஸோ எங்கேயோ இருக்க வேண்டியவங்க, லைக் அவங்க ஏன் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஷன் டைமிங் கொடுத்து டெலகிராமில் ஸ்டிக்கர்ஸ் போட்டு ப்ராஃபிட் ஃபீட்பேக் பண்ணுங்கள்? எதுக்கு அவங்க தேவையில்லாத வேலை? அஃபிலியேட் லிங்கில் வந்து லைக் அவங்க மந்த்லி ஒரு 40 50 எடுக்கிறதுக்கு ஏன் அவங்க உட்காந்து அவங்களுக்கு அந்த 2.5 lakhs மாதிரி 30 40 மேட்டரே கிடையாது. ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய மெயின் சோர்ஸே அஃபிலியேட் தான். அவங்க கோடெக்ஸில் ட்ரேடிங்னாலே நிறையா பேர்த்துக்கு என்னென்னே தெரியலை. ஸோ அவங்க வந்து சிக்னல்ஸ் கொடுக்குறதுனால நம்ம ப்ராஃபிட் பண்ணுறாங்க. 25 lakhs 2.5 lakhs டெய்லி பண்ணுறாங்க நினச்சிட்டு ஜாயின் பண்ணுறீங்க, பட் அவங்க லாஸும் கொடுக்குறாங்க மோஸ்ட்டாக. ஸோ அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறவங்க எதுக்கு உங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே அங்கேயே நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்கேம் அப்படின்றது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நான் இங்கே பேசலாமான்னு தெரியல. என்ன அப்படின்னா, நிறையா ட்ரேடர்ஸ் வந்து அவங்களே சிக்னல் கொடுக்கறதில்ல. நிறைய யூடியூபர்ஸ் அவங்க வந்து பே பண்ண வச்சு சிக்னல் கொடுக்க வைக்கிறாங்க. இப்போ நான் ஒரு ட்ரேடராக இருக்கேன், நான் அஃபிலியேட் கீழே ஒரு 200 300 பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு சிக்னல் கொடுக்கவே தெரியாது, ட்ரேடிங்கே கொடுக்க தெரியாது, ட்ரேடிங் எடுக்க தெரியாது அப்படின்னா, நான் ஒருத்தர் ஹையர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பைனரியில் கொஞ்சம் நல்லா பண்ணுறவங்கள, நல்லா ட்ரேட் பண்ணுறவங்கள ஹையர் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து மந்த்லி பேசிஸில் ஒரு 20,000 கொடுக்குறேன், நீங்கள் சிக்னல் மட்டும் டெய்லி 2 செஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நடத்துகிறாங்க. நிறையா பேரோட பேருமே எனக்கு தெரியும், பட் அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. ஸோ இது நிறையா நடக்குது இந்த மார்க்கெட்டில். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணுறீங்க, ஏதோ ட்ரேடிங்கை பார்த்துட்டு அவர் சும்மா சிக்னல் கொடுக்குறாரு அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு வேண்டி நிறையா விஷயம் இருக்குது. இந்த 3 years கிட்ட வந்து நிறையா விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். டெலகிராம்லையாக இருக்கட்டும், இந்த பைனரி ட்ரேடிங்காக இருக்கட்டும். பைனரி ஏன் ஸ்கேம்னு சொல்கிறோம் அப்படின்னா, மெயினாக இந்த ரீசன் தான். ப்ரோக்கர்ஸ் மேனிப்புலேஷனு ப்ளஸ் நிறையா பேர் இந்த அஃபிலியேட் வச்சுருக்கவங்கனாலையும், எல்லாரையும் நான் சொல்லலை, கொஞ்சம் பேரால் நடக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க நிறையாவங்களும் அஃபிலியேட் வழியாக நல்லா சிக்னல் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ப்ராஃபிட்டும் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. எல்லாரையும் நான் சொல்லலை மெயினாக. ப்ளஸ் செகண்டு திங் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 1 minute சார்ட்டில் வந்து நம்மளுடைய நாலேஜை வந்து யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது. பைனரியில் ஒரு கேண்டில் நீங்கள் அப்போ நினச்சிப்பீங்க, அது வந்து ஸ்பின்னிங் டாப்பாக மாறி உங்கள் லாஸை கொடுத்துட்டு அடுத்து மேலே போயிட்டே இருக்கும். அது நம்ம யாருனாலையும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம லாஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. ஸோ அடுத்த விஷயம், இப்போ வந்து நான் பைனரி ஏன் ஸ்கேம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். பைனரி ஸ்கேம் இல்லை அப்படின்னா எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட், அதாவது 15 minutes 30 minutes மார்க்கெட், த ரியல் ட்ரேடிங், பியூர் ஃபார்ம் ஆஃப் ட்ரேடிங் நான் சொல்லுவேன் ஃபாரெக்ஸை. அதில் வந்து 15 minute கேண்டிலில் வச்சு நிறையா பேர் ட்ரேட் பண்ணுவாங்க, 2 hours 4 hours வச்சு பண்ணுவாங்க. அப்படின்ற போது 1 minute கேண்டிலில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 4 hours வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூலையாக இருக்கட்டும், மெட்டா ட்ரேடர்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 minute சார்ட் இருக்குது. அந்த 1 minute சார்ட்டில் தான் நாங்கள் பைனரிலேயும் ட்ரேட் பண்ணுறோம்.
அப்போ பைனரியும் நீங்கள் ஸ்கேம்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸும் ஸ்கேம் தான் சொல்லணும். ஏன்னா லைக் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் ஸ்கேல்பிங்கும் பண்ணுவாங்க. 1 மினிட்ல ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க, 2 மினிட்ஸில் ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. அதே தான் நாங்கள் பைனரியில் பண்ணுறோம். பட் அதுக்குன்னு இது பைனரி வந்து ஸ்கேம்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் ஃபாரெக்ஸோட மார்க்கெட்டுமே ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து வால்யூம் ட்ரேட் ஆகுதுன்ற போது அங்கே வந்து பைனரி அதே மார்க்கெட் தான் நம்ம கோட்டெக்ஸ்லேயும் ஓடுது, அதே மார்க்கெட்டில் தான் பினோமோலேயும் ஓடுது. லைக் இந்த மேனிப்புலேஷன்னால தான் பைனரி ஸ்கேம்னே சொல்கிறோம். தவிர பைனரி வந்து ரியலாக என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்கேம் கிடையாது. நம்ம வந்து 1 மினிட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு அக்யூரேசியும் பெட்டராக இருக்கும் உங்கள் நாலேஜை வச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 15 மினிட்ஸாக இருக்கட்டும், 1 மினிட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து பாருங்கள். ப்ளஸ் மோஸ்ட்டாக அந்த இண்டிகேட்டர்ஸை யாருமே நம்பாதீங்க. பிகாஸ் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒன்று கூட ஒர்க் ஆகாது. ப்ளஸ் நான் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். நீங்கள் என்னென்ன பார்த்துருப்பீங்களோ யூடியூப்லையாக இருக்கட்டும், டெலகிராம்லையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஸோ நானும் ப்ராஃபிட் சைடில் பண்ணிட்டு தான் இருக்கேன். பைனரியிலும் நான் ட்ரேட் பண்ணுறேன், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. லைக் இந்த மாதிரி அஃபிலியேட்டில் இந்த மாதிரி நடக்குது, ப்ளஸ் இந்த அஃபிலியேட்டுக்கு வந்து சிக்னல் வந்து பே பண்ணி வாங்கி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறையா விஷயம் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பைனரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மெயினான ஒரு கான்செப்ட் என்னென்னா பைனரி வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. சில பேருக்கு தான் செட் ஆகும். சில பேர் பைனரியில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கே எடுத்துட்டிங்க அப்படின்னா 95% வந்து லாஸ் பண்ணுவாங்க, 5% மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஆனால் பைனரியில் வந்து பார்த்திங்கன்னா 98% லாஸ் பண்ணுவாங்க, இருக்க 2% தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்குமே எமோஷன் கண்ட்ரோல் இருக்கும், ப்ளஸ் வந்து ஓவர் ட்ரேட் பண்ண தெரியாது, ப்ளஸ் அவங்க வந்து ரொம்ப பேஷண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் பைனரியில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் பைனரியில் பொறுத்த வரைக்கும். ஸோ 1 மினிட் கேண்டல்ஸ்டிக்கோ 5 செகண்டோ வந்து உங்களை வந்து பில்லியனர் ஆக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு 1 மினிட்டு பண்ணால் உங்களுக்கு அக்யூரசி இல்லை, நீங்கள் டவுன் போடுறீங்க, அது ஒரு கேண்டில் கழித்து டவுன் ஆகுது அப்படின்றப்போ மார்டிங்கல் போடாமல் நீங்கள் அந்த ட்ரேடையே பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் எக்ஸ்பைரி வச்சு பண்ணுங்கள். ஸோ பண்ணலாம், பைனரிலே ப்ராஃபிட் பண்ணலாம். பட் அதுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இந்த ஃபீல்டில் இருங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு லேக்ஸ் கணக்கில் லாஸ் பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட மெசேஜும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பைனரி ரொம்ப ரொம்ப ரிஸ்கி, ட்ரேடிங்கே ரொம்ப ரிஸ்கி, அதில் பைனரி வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ அதை வந்து அவங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பைனரி செட் ஆகுமா செட் ஆகாதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த பைனரி உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை கண்டினியூ பண்ணாதீங்க. ப்ளஸ் நான் இந்த வீடியோவில் வந்து நிறையா பேர் சொல்லாத விஷயத்தை நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் ஓப்பனாக இருக்கணும், லைக் மற்றவங்க மறைச்சி பேசணும் அப்படின்னு இல்லை. பிகாஸ் நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், யாருமே எனக்கு வந்து சொன்னது கிடையாது, நானாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.